வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலில் இயற்கை தாவரங்களை பற்றி தான் நான் வீடியோ எடுத்து போட்டு வரேன். இது சித்திரை மாதம் அப்படின்றதால ரொம்ப வறட்சியாக இருக்குது. நான் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கேன். ரொம்ப தூரம் வந்துக்கிறேன். பாருங்கள், வாட்டர் கேன் தண்ணி எடுத்து வந்துக்கிறேன். இந்த வறட்சியிலும் ஒரு சில செடிகள் பூத்து குலுங்குது. அந்த செடிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தேன். வாங்க போகலாம். பாருங்கள், இந்த செடிலாம் ரொம்ப காஞ்சி போய் தான் இருக்குது. இப்போ மழை பெஞ்சால் இந்த செடிலாம் ரொம்ப பூத்து குலுங்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற செடி பார்த்திங்கன்னா பாருங்கள், பூத்து காயெல்லாம் காஞ்சி போயிருந்தாலும் இது கொஞ்சம் புத்துணர்ச்சியோட பூத்து குலுங்குது. இது என்ன செடின்னு பார்த்தா ஆவாரம்பூ. பொங்கல் சீசனில் தான் இது அதிகமாக பயன்படும். ஆவாரம்பூலையும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இது ஒரு ஆவார செடி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கலாச்செடி. கலாப்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமாக காடுகளில் தான் இருக்கும். இது கலாச்செடி. இது இப்போ தான் பூ வைக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் காய் எதுவும் வைக்கல. காய் வச்சு பழம் வச்சு இருக்குன்னு தான் ஒரு நம்பிக்கையில் வந்தேன் காட்டுக்கு. ஆனால் பூ தான் வச்சுருக்கு. கலாச்செடி. வாங்க போவோம், வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே இது பார்த்திங்கன்னா காரச்செடி அப்படின்வாங்க. காரக்கான ஒரு காரச்செடி. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும் செடிங்க பேர்லாம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. எங்கள் ஊரில் இது காரச்செடின்னுவாங்க. இது வறட்சின் காரணமாக காஞ்சி போய் தான் இருக்குது. இதையும் தனியாக வீடியோ போடுறோம் நாங்கள் எடுத்து. பார்த்திங்கன்னா கள்ளிச்செடி இருக்குது பாருங்கள். கள்ளிச்செடி வறட்சியில் வளரக்கூடியது தான். எல்லா செடியுமே காஞ்சி போய் தான் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு மரம் பூத்து குலுங்குது. இந்த மரம் பேர் என்னன்னு தெரில. எங்கள் ஊரில் இது சீக்கா மரம் அப்படின்வாங்க. இந்த மரத்தோடைய காயை பறித்து அரைச்சி தலையோட புத்துணர்ச்சிக்காக சீக்காவாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றதால இந்த மரத்தை சீக்கா மரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மரம் வீடியோவில் கவர் ஆகுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், நல்லாவே இருக்குது மரம். அதுக்கப்புறம் உள்ளே போனால் இது ஏதோ ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது, நல்லா காய் வச்சுருக்கு. இந்த மரம் தான் பழகுது, சீக்கா மரம். பாருங்கள், கள்ளிச்செடி, திருகு கள்ளி இதுக்கு பேர். இதுவும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற செடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மழை பெஞ்சதுன்னா எல்லாம் பூத்துக்கொள்ளுங்க. இது என்ன மரம்னு தெரியல, எனக்கு பேரே தெரியல. பாருங்கள், இலையெல்லாம் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த மரம் இப்போது கொஞ்சம் வாடி தான் இருக்குது. வெயில் இருக்குது, அங்கிட்டையும் வாடி இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா பூத்து குலுங்குது பாருங்கள். பூ நல்லா மஞ்சள் நிறமாக பூத்து குலுங்குது பாருங்கள். இந்த மரம் சின்ன சின்ன மொட்டுக்கள், கொஞ்சம் மலர்ந்த மொட்டுக்கள் பாருங்கள், அழகாக இருக்குது. தனித்தனியாக வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன். இதோட காய் பாருங்கள், நல்லா நீட்டாக ரவுண்டாக இருக்குது. இந்த மரம் பேர் எனக்கு தெரியல, ஆனால் எடுத்திருக்கேன் வீடியோ. அப்படியே வாங்க, வேறு எதனா மரம் இருக்கா பார்ப்போம். கள்ளிச்செடி தான் இருக்குது. வேறு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. வெறும் கள்ளி. இது கலாச்செடி. இதுவும் கொஞ்சம் பச்சையில் தான் இருக்குது. இதுவும் கலாச்செடி தான். வீடியோவை முடிச்சுக்கலாம், ரொம்ப தூரம் போக வேணாம். ஃபாரஸ்ட் ஏரியான்றதால
கலாச்செடி தான் இது பாருங்கள். இது ஒரு மரம் இருக்குது, ஓரளவுக்கு காஞ்சி போய் தான் இருக்குது. இது பார்த்தா இலந்த மரம் பழகுது. பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கு பாருங்கள், இலந்த மரம் இது. பழைய காயெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இன்னும் நான் நல்ல வீடியோலாம் போடணும்னு ஆசைப்பட்றேன். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.